ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன் டெட் பேப்பர் 1 நியமன தேர்வுக்கான மேத்ஸ் கொஷின் தான் பார்க்க போகிறோம். இது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டெட் பேப்பர் 1ல் கேட்டது. ஓகேங்களா? இன்றைக்கான வினா என்னென்னு பார்க்கலாம். கீழ்கண்ட எந்த சொற்களின் கீழ் பகுதியில் கண்ணாடி வைத்தால் எவ்வித மாற்றமும் இல்லாமல் கண்ணாடியில் தெரியும்? அப்படியே தெரியும். ஓகேங்களா? 4 வேர்ட்ஸ் இருக்குது பாருங்கள். ஹைக் இருக்குது, ஹை இருக்குது, ஹில் இருக்குது, விக் இருக்குது. இந்த 4 வேர்ட்ஸை கீழ்ப்பக்கமாக நம்ம இப்படி கீழே கண்ணாடியை வச்சோன்னா நம்மளுக்கு அப்படியே தெரியக்கூடிய வார்த்தை எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த சொற்கள் எது? ஓகேங்களா? என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். ஆப்ஷன் ஏ தான். இப்படி வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு கீழே அப்படியே தெரியும். நீங்கள் கண்ணாடி வச்சு நீங்கள் பாருங்கள், மற்ற லெட்டர்ஸ்லாம் உங்களுக்கு மாறி வரும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின். ஒரு குறியீட்டு மொழி உதவியுடன் மேக்ஸ் என்பது KCRJQ என குறிக்கப்பட்டால் தமிழ் என்பதன் குறியீடு. ஒரு ஆப்ஷன் இருக்குது. மேக்ஸ்ன்றது KCRJQன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தமிழ்ன்றது எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், அதை எழுதியிருக்கேன் பாருங்கள். மேக்ஸ்ன்றதை KCRJQன்னு எழுதியிருக்கேன். அடுத்து தமிழ்ன்றது அப்போ எம்முக்கு கே போடணும், ஏக்கு சி போடணும், டிக்கு ஆர் போடணும், ஹச்சுக்கு ஜே போடணும். இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எம்முக்கு கே, எம்முக்கு பதிலாக கே, ஏக்கு பதிலாக சி கொடுத்துருக்காங்க, டிக்கு பதிலாக ஆறு, ஹச்சுக்கு பதிலாக ஜே, எஸ்ஸுக்கு பதிலாக கியூ போடணும். அதே மாதிரி தான் இதில் டி இருக்குது, ஏ இருக்குது, எம் இருக்குது. இந்த 3 லெட்டரும் இருக்குது. இதை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ டீக்கு என்ன போட்டிருக்காங்க? இந்த டீக்கு என்ன போட்டிருக்காங்க? ஆர் போட்டிருக்காங்க. அப்போ ஆர் ஃபஸ்ட் லெட்டர் வந்துடும். அடுத்து ஏக்கு என்ன போட்டிருக்காங்க? சி போட்டிருக்காங்க. அப்போ சி. அடுத்து எம்முக்கு என்ன போட்டிருக்காங்க? கே போட்டிருக்காங்க. கே போட்டாச்சு. ஓகேங்களா? அடுத்த 2 லெட்டர் என்ன கண்டுபிடிக்கிறது? இதை வச்சு நீங்கள் ஆன்சரில் இருக்குது, அப்படியே ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து IL இருக்குது, இதில் IL இல்லை. எப்படி போட்டிருக்காங்க இதை மட்டும் பாருங்கள். இங்கே எம்முக்கு கே போட்டிருக்காங்கன்னா எம்முக்கு அர்த்தம் எம்முக்கு முன்னாடி லெட்டர் வந்து கே வரும். முன்னாடிக்கு முன்னாடி IJKLM இப்படி இருக்கு இல்லையா? எம்முக்கு 2 லெட்டர் முன்னாடி உள்ளதை முன்னாடி இங்கே போட்டிருக்காங்க. அடுத்து ஏக்கு 2 லெட்டர் பின்னாடி உள்ளதை சின்னு போட்டிருக்காங்க. அது மாதிரி ஒரு லெட்டர் 2 லெட்டருக்கு முன்னாடி போட்டிருக்காங்க. 1 to 1 லெட்டர் வந்து பின்னாடி போடுற மாதிரி போட்டிருக்காங்க. இந்த பாருங்கள், கேக்கு எம்முக்கு கே போட்டிருக்காங்க, ஏவுக்கு சி போட்டிருக்காங்க. அடுத்த 2வது லெட்டராக போட்டிருக்காங்க. டிக்கு அதுக்கு முன்னாடி லெட்டர் ஆர், RST, டிக்கு 2 லெட்டர் முன்னாடி தான் ஆர் இருக்குது, அதனால் ஆர் போட்டிருக்காங்க. அடுத்து ஹச் இருக்குது, HIJ. ஹச்சுக்கு அடுத்த 2 லெட்டர் தான் வந்து ஜே வரும், அதனால் ஜே போட்டிருக்காங்க. அடுத்து எஸ் இருக்குது, எஸ்ஸுக்கு 2 லெட்டர் முன்னாடி QRS, எஸ்ஸுக்கு 2 லெட்டர் முன்னாடி உள்ளதான் க்யூன்னு போட்டிருக்காங்க. இப்போ அதே மாதிரி தான் எம்முக்கு இங்கே கே போட்டாச்சு, முன்னாடி 2 லெட்டர் முன்னாடி போட்டாச்சு. அப்போ ஐக்கு 2 லெட்டருக்கு அப்புறம் IJK. அப்போ ஐக்கு அப்புறம் 2 லெட்டருக்கு அப்புறம் என்னென்னா கே. அப்போ தான் அதுதான் இங்கே வரணும். இப்போ எல்லுக்கு 2 லெட்டர் முன்னாடி, அடுத்து எல்லுக்கு என்னென்னு பார்க்கணும் இல்லையா? எல்லுக்கு 2 லெட்டர் முன்னாடி என்ன வரும்? JKL. அப்போ எல்லுக்கு 2 லெட்டருக்கு முன்னாடி ஜே. அப்போ அந்த இடத்துல ஜே தான் வரும். அப்போ ஆன்சர் என்னென்னா RCKKJ. அப்புறம் RCKவே ஒரு தடவை தான் இருக்குது, வேறு எந்த ஆப்ஷன்லையும் இல்லை. அதில் நீங்கள் ஆன்சர் டிக் பண்ணிடலாம். அடுத்த 2 லெட்டர் நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்பினா இப்படி தான் தெரிஞ்சுக்கணும். RCKKJ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஈஸியான சம் தான். அடுத்தது பாருங்கள். படத்தில் உள்ள நிழலிடப்பட்ட பகுதிகளின் கூடுதல். இந்த படம் கொடுத்துட்டாங்க, இந்த நிழலிடப்பட்ட பகுதியின் கூடுதல் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது ஃபுல்லாக நீங்கள் எடுத்துக்கணும். எல்லாமே நடுவில் ப்ளஸ் கொடுத்துட்டாங்க. இது முக்கோணத்தை 2ஆக பிரித்து ஒரு பக்கம் நிழலிட்டுருக்கு, கோடு போட்டிருக்கலையே, அதான் நிழலிடப்பட்ட பகுதி. ஓகேங்களா? அப்போ மொத்தமாக இது எத்தனை முக்கோணத்தை எப்படி பிரிச்சுக்காங்க? 2ஆக பிரிச்சுக்காங்க. 2ல் ஒரு பங்கு தான் வந்து நிழலிட்டுருக்கு. அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? பின்னத்தில் எழுதணும். 1/2. 2ல் ஒரு பகுதி, முழு பகுதியை கீழே போடணும், அதில் ஷேட் பண்ணியிருக்கிறத மேலே போடணும், ஒரு பகுதி ப்ளஸ். இது பாருங்கள், இதில் மொத்தம் இது செவ்வகத்தில் எத்தனை பக்கம் மொத்தம் இருக்குது? எத்தனை பிரிவாக பிரிச்சுருக்காங்க? 1 2 3 4. அப்போ 4 கீழே போடணும், முழு பகுதி 4. 4ல் எத்தனை ஷேட் பண்ணியிருக்காங்க? 1 2 3 ஷேட் பண்ணியிருக்காங்க. அப்போ 3 மேலே போடணும். இதில் பாருங்கள், இது பலகோணம். பலகோணத்தில் எத்தனை முக்கோணம் இருக்குது பாருங்கள்? 1 2 3 4 5 6. அப்போ 6 முக்கோணம் இருக்குது. எத்தனை ஷேட் பண்ணியிருக்கு? 5. அப்போ 5/6, 6ல் 5 பங்கு. இப்போ இதை அப்படியே நீங்கள் ஆட் பண்ணி எழுத வேண்டியதுதான். அதான் ஆன்சர். நிழலிடப்பட்ட
பகுதியின் பரப்பு. பகுதியின் கூடுதல். இப்போ 1/2 + 3/4 + 5/6. இப்போ கீழே பாருங்கள், எல்லாம் சேமாக இல்லை, வெவ்வேறாக இருக்குது. சேமாக இருந்தால் அப்படியே கூட்டியிருக்கலாம், வெவ்வேறாக இருக்கனால எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் என்னென்னா 2, 4, 6. எல்சிஎம் எடுக்கலாம். 1 2 2 4 3 2 6. திருப்பி இந்த 2 வெளில எடுத்தோன்னா 1 1 2 3 அப்படியே வச்சுக்கணும். திருப்பி இந்த 3 வெளில எடுத்தோன்னா 1 1 1 3 3. இப்போ 2 4 4 3 12. இதுதான் வந்து எல்சிஎம். 12 தான் எல்சிஎம். அப்போ கீழே இதில் 2 4 6ன்னு இருக்குது. இந்த 2 எதால் பெருக்குனா 12 கிடைக்கும், 4 எதால் பெருக்குனா 12 கிடைக்கும், 6 எதால் பெருக்குனா 12 கிடைக்கும்னு பார்க்கணும். அந்த நம்பரை வச்சு கீழே மேலேயும் அந்தந்த பின்னத்தை நீங்கள் பெருக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு 2 6ஆல் பெருக்குனா 12 கிடைக்கும். அப்போ மேலேயும் கீழேயும் இந்த 1/2 மேலேயும் கீழேயும் 6ஆல் பெருக்குங்க. அடுத்து கீழே 4 இருக்குது. 4 எதால் பெருக்குனா 12 கிடைக்கும், 3ஆல் பெருக்கலாம். அப்போது அந்த 3/4ன்ற பின்னத்தை 3ஆல் மேலேயும் கீழேயும் நீங்கள் பெருக்குங்க, உங்களுக்கு 12 கிடைக்கும். அடுத்து 5/6. அந்த 6 எதால் பெருக்குனா உங்களுக்கு 12 கிடைக்கும், 2ஆல் பெருக்கலாம். அப்போ மேலேயும் கீழே 2ஆல் பெருக்குனா உங்களுக்கு 12 கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இதை பாருங்கள், ஃபஸ்ட்டு 6 1 6 6 2 6 12. இதில் 3 3 9 4 3 12. I 2 10 6 2 12. இப்போ கீழே டிவைடில் எல்லாமே 12 வந்துச்சு, சேமாக இருக்குது. அப்போ மேலே இருக்கிறத அப்படியே கூட்டிக்கலாம். 6 9 10. இப்போ 9 6 கூட்டினா 15 15 10 25. 25/12. ஆன்சர் வந்து 25/12. ஆப்ஷனில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் டியில் இருக்குது. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். இந்த 3 சம்மில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.